अस्सलामु अलैकुम हाय हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू ஷிஃபா ஸ்வீட் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுதாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல தேங்காய் மரமோ இல்ல உங்க வீட்ல வந்து கொப்பரை தேங்காய் நிறைய இருந்துச்சு அப்படினா அதை நம்ம வீட்லயே எப்படி வந்து காய வச்சு எப்படி பதப்படுத்தி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுதாங்க பார்க்க போறோம். தேங்காய் எண்ணெயோட சில பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போறோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஹேருக்கு தடவும்போது நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்குங்க. நம்ம ஸ்கின்க்கு தடவும்போது அந்த ட்ரைனஸ்லாம் குறையும். நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று புண்ணு, செரிமானத்தன்மை, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அந்த சத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடம்பு வந்து உறிஞ்சிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய்க்கு இன்டேக் பண்ணுறதும் சரி, ஹேரில் தடவை ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் மரம் இருக்கும். தேங்காய் வந்து நம்ம அறுத்துட்டு மீதி பார்த்தீங்கன்னா சில தேங்காய் தண்ணி குலுங்காமல் இருக்கும். அது தண்ணி குலுங்காமல் இந்த மாதிரி இருக்கிற தேங்காய் தான் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொப்பரை தேங்காவை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம அதோட உள்ளேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு, அதாவது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற தேங்காய் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதுக்கு பேர் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத தேங்காய். இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நார்மலாக நல்லா நெத்துக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது நல்லா ஹார்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்துக்கா. இதோட அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா தேங்காயோட அவுட்டர் லேயர், அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் 2 நாள் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா நெத்துக்காயாக இருக்கிறது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. கொஞ்சம் இளங்காயாக இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்பாயில் ஆகிடும், உங்களுக்கு எண்ணெயும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொப்பரை தேங்காயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெத்து தேங்காவை, அதாவது நெத்து மீன்ஸ் அந்த ஹார்ட், நம்ம ஒயிட் போர்ஷனுக்கு அவுட்டரில் ஒரு போர்ஷன் இருக்கிற ப்ரௌன், அது நல்லா ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இளங்காயாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதை வந்து எண்ணெய்க்கு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம எடுத்துக்கிற காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அருவாமனை இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா ஸ்லைஸ் போட்டுக்குங்க. ஸ்லைஸ் போடுறது தான் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கை வலிக்கும், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான பார்ட் பார்த்திங்கன்னா அது மட்டும் தான் இருக்கும். அதை உடச்சி அது ஸ்லைஸ் போடுறது தான். மற்றபடி சன்ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து செக்கில் கொடுத்து ஆட்டிக்க வேண்டியதாங்க. சில தனித்தனியாக போட்டிருக்காங்க, அதாவது இந்த கொப்பரை தேங்காவை வந்து தனியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் சொன்ன இல்லைங்களா நெத்து தேங்கான்ட்டு, அதை வந்து தனியாக வந்து காய போட்டிருக்காங்க. ஏன்னா கொப்பரை தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 3 days வந்து காஞ்சா போதுமா, 3 to 4 days காஞ்சா போதும் நல்ல வெயிலில். அந்த கொஞ்சம் வந்து நெத்து தேங்காய்னு சொல்கிறது வந்து, அதாவது அந்த அவுட்ரு லேயர் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 2 days எக்ஸ்ட்ரா வந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள் நீங்கள் இதை காய வச்சு, ரெண்டுமே இருக்குன்ற பட்சத்தில் 3 நாள் இதை காய வச்சு நீங்கள் வீட்டு நிழலையே கூட எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் விட்டுட்டு கடைசியாக ரெண்டுத்தையும் கொஞ்சம் வெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா செக்கில் கொடுத்து ஆட்டணும்னு சொல்கிறாங்க அம்மா. ஸோ எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப குட்டியான போடணும்னு கிடையாது, கொஞ்சம் ரஃப்பாக வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்தத்தையும் பண்ணி வச்சுக்கிறாங்கங்க. ஸ்லைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு டெரஸ்லையோ இல்லைனா உங்கள் வீட்டில் எங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க 3 days போதும் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி காயாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 days விடணும். அம்மா எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 100 தேங்காய்க்கும் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது அந்த 100 தேங்காய்க்கும் மேலே வந்து நீங்கள் அது கடையில் போய் கொடுத்து வெயிட் போடுவாங்க இல்லையா, நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடும்போது அது வந்து ஒரு 24 kg கிட்ட வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த வெயிட் போடும்போது அதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 13 லிட்டருக்கு கொஞ்சம் மேலே, அதாவது 13 to 14 அந்த அவ்வளோ லிட்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா சன்ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெயிலில் காய காய கொஞ்சம் அது கலர் மாறும். உங்களுக்கு அதுவும் நான் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னும் காயணும். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பாருங்கள் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தொடும் போதே அந்த எண்ணெய் பிசுலாம் தெரியும். இப்போ பாருங்கள், இது இன்னொரு காய் சொன்னோம் இல்லைங்களா கொஞ்சம் கொப்பரை, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள் கொஞ்சம் ரெடி ஆன மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது நல்லா இப்படி அழுத்தினோடனே உடையணும், அந்த மாதிரி ஸ்டேஜாக இருக்கணுங்க. பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி தான். அந்த அழுத்தினா உடையிற அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய்க்கு அதை ஆட்டுறதுக்கு ரெடி. அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3rd day பாருங்கள், இது வந்து இந்த நெத்துக்கான்னு சொன்னதுங்க. இது எப்படி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் 2 நாள் வந்து காய விடலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி தான், பட் இன்னும் 2 நாள் காய விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பாதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி உடச்சிங்கன்னா டக்குன்னு உடையணும். அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போடாமல் நீங்கள் ஃபிங்கர்ஸால் இப்படி பண்ணாலே உடையணும். அந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள் நல்லா கொப்பரை தேங்காய் கலரே உங்களுக்கு எந்த கலரில் இருக்குன்ட்டு இது நல்லாவே காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சிடலாம் வீட்டில் எங்கேயாச்சும் நல்லா ஒரு இடத்துல. அந்த நெத்துக்காய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறது அது இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா காய விட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒரு 4th day வந்து கொஞ்சம் வெயிலில் போட்டுட்டு நீங்கள் செக்கில் கொடுத்து ஆட்டிக்கலாம். செக்கில் கொடுத்து ஆட்டும் போது நீங்கள் வெல்லம் இல்லைனா எலுமிச்சப்பழம் இல்லை ஏலக்காய் இல்லைனா ஜாதிக்காய் இது ஏதாச்சும் ஒன்று கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வெல்லம் ஆட் பண்ணுவாங்கங்க. வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஹேருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஜாதிக்காய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக தான் இருக்கும். பட் அம்மா பார்த்திங்கன்னா 5 லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 தேங்காய் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 5 லெமன் வந்து தாராளமாக நீங்கள் போடலாம்.
நம்மளுக்கு எண்ணெய் ஆட்டி கொடுக்கும்போதே 5 லெமன் கொடுத்துட்டிங்கன்னா அது போட்டு கூடயே நம்மளுக்கு ஆட்டி கொடுத்துருவாங்க. நம்ம தேங்காய் ஸ்லைஸ் பண்ணது வெயிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 23 to 24, அதாவது 23 to 24 கிலோ இருந்துச்சு. நம்மளுக்கு எண்ணெய் கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 லிட்டர் கிட்ட கிடச்சிது. அதாவது 13க்கு கொஞ்சம் மேலே வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் எண்ணெய் கலெக்ட் பண்ணும்போது சில்வர் பாத்திரமோ இல்லாட்டி டின்னோ இல்லை அலுமினியம் டின் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துங்க. பிளாஸ்டிக் மட்டும் கண்டிப்பாக கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆட்டி வர எண்ணெய் வந்து அவ்வளோ சூடாக இருக்கும். அந்த சூடு ஆகிறதுக்கே ஒரு நாள் ஆகும். ஸோ நீங்கள் ஆட்டிட்டு வந்தீங்கன்னா தனியாக ரூமில் வந்து வச்சுருங்க. குழந்தைங்களாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஆடுறதுக்கு வந்து அந்த சூட்டு குறையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சது அந்த மீதி வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து தோட்டத்துக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக அப்பா வந்து அந்த சக்கையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து செடி ஏதாச்சும் வீட்டில் வச்சுருக்கீங்க இல்லைன்னா தோட்டம் இருக்குன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மண் செடிக்கு சுற்றி மண் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக தோண்டி விட்டுட்டு இந்த தேங்காயோட இது இருக்கு இல்லையா பின்னாக்கு, அதை வந்து சுற்றி போட்டு விட்டுட்டு மண்ணை கொஞ்சம் மூடிட்டு நீங்கள் தண்ணி போட்டு எப்பவுமே நீங்கள் வந்து செடி வளர்க்குற மாதிரி வளர்க்கலாங்க. இது போடுறதுனால செடிக்கு நல்லா க்ரோத் கிடைக்கும். அந்த மண்ணுக்குள்ளே போடுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எறும்பு வரும். அதனால தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடத்துல வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 13 லிட்டர்ஸ்க்கு மேலே என்ன கிடச்சிது. இதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 350 ஆச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.